கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நாம் தியானிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பழைய காரியங்களை நினைத்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி பெற்ற நாட்கள் இருக்கலாம், துயரத்தின் நாட்கள் இருக்கலாம், கடந்து வந்த பாதைகள் பயங்கரமான தோல்விகளின் பாதைகளாக இருக்கலாம். இவைகளை எல்லாம் நினைத்து நீ பழையவைகளே சிந்தித்து கொண்டிராதே. வேதம் சொல்லுகிறது, பூர்வீகமான காரியங்களையும் சிந்திக்காதே. தலைமுறைக்கு முந்தின தோல்வியின் காரியங்கள், நெகட்டிவான காரியங்களை சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு இடம் கொடாதபடிக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இந்த ஆண்டு உன்னுடைய பழைய நாட்கள் அல்ல, கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எழும்ப முடியாதபடிக்கு நீ சோர்ந்து போய் அமர்ந்திருந்த நாட்கள் உண்டு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போய் எங்கோ ஒரு மூலையிலே தவித்து நின்று கொண்டிருந்த நாட்கள் உண்டு. உன்னுடைய உறவுகள், நட்புகள், சமுதாயம் உன்னை தூக்கி எறிந்து ஒன்றுமில்லை என்று சொல்லி உன்னை நிந்தைகளுக்குள்ளாக அகப்படுத்தின நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நினைத்து இன்னும் இந்த வருடத்திலும் அப்படி நடக்குமோ என்று சொல்லி பயப்படாதே. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய காரியம், உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் புதிய காரியம், ஒரு பெரிய பிரேக் த்ரூ இந்த வருடத்தில் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க போகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீ விசுவாசிப்பாயா, நம்புவாயா? இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்புவீர்களானால் ஆண்டவருக்கு சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. வேதம் வாசிங்க, தினம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவார். நீ வனாந்தரம், உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு வனாந்தரத்தை போல இருக்கா? வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் வழியை உண்டாக்க வரான். எனக்கு வழி தெரியலை, நான் எப்படி போறதுன்னு சொல்லி நீ தயங்கி கொண்டு நிற்கிறாய். உன்னுடைய குடும்பத்தின் அநேக காரியங்களில் நீ திகைத்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு வழியை காட்டுவார். பயப்படாத, அன்றன்றைய நாளின் அதது வேலையை அவர் காண்பிப்பார். பயந்து ஒதுங்கி போய் இப்பவே கூப்பிடாத. ஆண்டவர் இடத்துல சமாதானமாக ஜெபிக்க ஆரம்பி. உன் கண்ணீரை சிந்து, கர்த்தர் உனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். உன் நம்பிக்கை வீணாகாது. எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசின தெய்வர்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பழையவைகளை மறந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக செல்வதற்குண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படியாய் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை புதிதாகட்டும். ஆசீர்வதிங்க, தடைகளை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.